டிஃபனுக்கு வந்து இட்லி செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு புதினா சட்னி செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து 30 நாள் 30 வகை சட்னியில் வந்து 6வது நாள். இன்றைக்கி வந்து நம்ம புதினா சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம என்னெல்லாம் எடுத்துருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, புதினா நல்லா அலசி வச்சுருக்கிறேன், இஞ்சி, பூண்டு, வரமிளகா, பச்சை மிளகா, புளி, அதுக்கப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக தனியா, இதெல்லாம் வச்சு நம்ம ஸ்டைலில் புதினா சட்னி நம்ம அரைக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ வரமிளகா போட்டுடலாம். இப்போ வந்து வரமிளகா வறுத்தாச்சு. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பும் கொட்டிக்கிட்டோம். இதை வறுத்தரலாம். இது கொஞ்சம் வறுத்த பிறகு அதுக்கப்புறம் வந்து தனியா சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல தனியா போட்டோம்னா சீக்கிரம் வறுந்துடும், பருப்பு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ வந்து தனியா சேர்த்துட்றேன். இந்த தனியா வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா தனியா போடுறோன்னு பார்க்காதீங்க, செம்மையாக இருக்கும். இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு, தேங்காய், புளி கொஞ்சம் கொஞ்சமாக செவக்க ஒவ்வொன்றா அடுத்தடுத்து உடனே சேர்த்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை அப்படி இல்லைன்னா நீங்கள் தனித்தனியாக வறுத்துக்குங்க, பிரச்சனையே இல்லை. பிகினர்ஸாக இருந்தால் தனித்தனியாக வறுத்துக்குங்க. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் நான். பருப்பு நல்லா செவந்துருச்சு. இப்போ வந்து இதையெல்லாம் ஜாரில் கொட்டிடலாம். அப்படியே இந்த பச்சை மிளகாலாம் அப்படி வாசமாக வருது வறுக்கவும். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்றேன். இப்போ இதை நல்லா ஒரு மாதிரி நல்லா சுதுங்கி வரட்டும். இது புதினா வதக்கியாச்சு. இதையும் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிடலாம். ஜனனிக்கு வந்து ஒரு தோசை ஒரு இட்லி வேணுமா, சரி தோசை ஒன்று ஊற்றிடலான்னு ஊற்றிட்டுருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ தாளிப்பு போட்டுடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு. கடுகு வந்து பொரிஞ்சாச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தாளிப்பு போட்டாச்சு. அழகாக கிளறி விட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா புதினா சட்னி அரைச்சி தாளிப்பு கொட்டி நல்லா கிளறியாச்சு. இது வந்து இந்த தனியா எக்ஸ்ட்ரா எதுக்காக போடுறேன்னா, சாப்பாட்டுக்கும் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதால் தான் வந்து அந்த தனியா ஃப்ளேவர் நான் சேர்க்குறேன். இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். அது ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட 30 நாள் 30 வகை சட்னியில் 6வது நாள் சட்னி புதினா சட்னி. நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.